மாயா ஒரு முக்கியமான சீக்ரெட் மெசேஜை அவங்க அக்காவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்ல, SOS நீட் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துனாங்கல்ல. எப்ப தெரியுமா? பூர்ணிமா வந்து அழுதாங்கல்ல. இங்க விஷ்ணு மணிலாம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பேசின கெட்ட வார்த்தையை வந்து கமல் சார் முன்னாடி வீக்கெண்ட்ல சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பதான் இவங்க மாயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டாங்க. அவங்க அங்கிருந்து எதேச்சியா ஓடி வர மாதிரி ஓடி வந்தாங்க. எல்லாம் ட்ராமா எல்லாம் பண்ணாங்கல்ல. அந்த வீக் தான் மாயா இதை சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலா பெரிய பிரச்சனை அந்த வாரத்தில் எதுன்னா, நிக்சன் தம்பி சொருகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை பார்த்து சொன்னது. இன்னும் கேவலமா நிறைய வார்த்தைகளை விட்டான். கமல் சார் வந்து இவனை வச்சு செஞ்சு ரெட் கார்டு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். அதே தான் உள்ள இருக்கவங்களும் எதிர்பார்த்தாங்க. இங்க அர்ச்சனா வந்து உரிமை குரல்லாம் தூக்குனாங்க. ஆனா கமல் சார் பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் அதை பத்தி பேசிட்டு, தம்பி உனக்கு ஒரு சின்ன இடம் பார்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு எல்லோ கார்டை காட்டிட்டு அடுத்து ஃபுல்லா வச்சு செஞ்சது பாத்தீங்கன்னா அர்ச்சனா, தினேஷ், விஷ்ணு, மணி இவங்கள தான். அங்கதான் பாத்தீங்கன்னா ட்ரூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு புது விளக்கெல்லாம் கொடுத்து மணியை எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு. தினேஷும் பாத்தீங்கன்னா இந்த மொழிக்காக வச்சு செஞ்சு விட்டாரு, வேற ஒரு பிராண்டிங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சம்மதம் இல்லாம அடிச்சார்ல, அதே போல இந்த வாரமும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே உள்ள வந்தாங்கல்ல அக்கா ஃப்ரீஸ் டாஸ்க்ல, அப்ப பாத்தீங்கன்னா குட்டி இளவரசன் ஸ்டோரியில ஒரு டயலாக் வரும், நீ சேர்த்ததுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்கல்ல. யாரோட வேணா பிரச்சனை பண்ணு மாயா, பூர்ணிமாவோட மட்டும் பிரச்சனை பண்ணாத, நீங்க மாத்தி மாத்தி குத்திக்கிட்டு உண்மையை உளறிடாதீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியே இருந்து உள்ள வரும், அதெல்லாம் பார்த்து நீங்க பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூசின மாதிரி ஒன்று சொல்லிட்டு போனாங்களா. அப்புறம் பூ பூத்திருக்கு அப்படின்லாம் வந்து ஒன்று சொல்லிட்டு போனாங்களா. இப்ப பாத்தீங்கன்னா அதே ஸ்டைல்ல இந்த மாயா அக்காவுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. இது வெறும் அக்காவுக்கு மட்டும் தான் நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த மெசேஜ்ல அவங்க சொல்றாங்க, வீட்டுல ஹால்ல ஃபேன் இல்லையா, அங்க வந்து ஏசி போட சொல்றாங்க. ஃபேன் இல்லைன்னா ஃபேன் போட சொல்லலாம், ஏன் ஏசி கூட போட சொல்லலாம். ஆனா சம்மந்தமே இல்லாம அடுத்து ஏசி நீங்க போட்டுறீங்க, விண்டோ எல்லாம் வந்து நான் சீல் பண்ணிக்கிறேன்றாங்க. ஏங்க ஏசி போடுறவங்க வந்து விண்டோ சீல் பண்ண மாட்டாங்களா? அந்த விண்டோ சீலிங் இவங்க தான் வந்து பண்ணுமா? ஸோ ஃபேன் இல்லை அப்படிங்கிறது ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்களா? வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியவும் ஃபேன்ஸ் இல்லதான். இந்த அக்கா தான் ஏற்கனவே உள்ள போயிட்டு வெளியே வந்ததும் வடக்குல இருந்தெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கல்ல ஃபேன்ஸ. இப்ப அக்காவுக்கு மட்டும் அனுப்பின மெசேஜ் மாதிரி இது தெரியல. ஸோ கமல் சாருக்கும் அனுப்பின மாதிரி தான் தெரியுது. இந்த வாரம் இருக்கு போல இருக்கு பஞ்சாயத்து. அர்ச்சனா, விஷ்ணு, மணிக்கு, தினேஷ்க்கு. விசித்ரா அந்த பக்கம் இருக்கிறதுனால லைட்டா தப்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் தான் இவங்க தப்பே பண்ணலையாங்க, அப்புறம் எதுங்க கமல் சார் அடிக்கணும்னா? அடேங்க அப்பா, அப்ப மட்டும் தப்பு பண்ணாங்கன்னா அடிச்சாரு, மெசேஜ் வந்துருச்சுல்ல அடிக்கணும், அதுக்காக தயாராயிட்டு இருப்பாரு. எதெல்லாம் எப்படி மாத்தலாம் உருட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே பிராக்டிஸ் ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு போல இருக்கு. நாளைக்கு ஃபயரா இருக்க போகுது எபிசோடு. மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியிருந்து உள்ள ரகசிய தகவல்களை அனுப்பியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்க சிங்கிள் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வனிதக்கா டிஷர்ட் அனுப்புனாங்க. அந்த பக்கம் ஐஷு வீட்ல இருந்தும் மெசேஜ் பாஸ் பண்ணப்பட்டது, அதெல்லாம் கேள்விப்பட்டோம். மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வெளியே இருந்து உள்ள அனுப்புறதுக்கு தான் அவங்களுக்கு பவர் இருக்கு. ஆனா இந்த மாயாவை பொறுத்தவரை உள்ள இருந்து தகவல்களை வெளியே அனுப்புவாங்க. சீக்ரெட் மெசேஜை ரொம்ப ஓப்பனா அனுப்புவாங்க. இதெல்லாம் மத்தவங்களுக்கு தான் கஷ்டம், ஆனா மாயாக்கு ரொம்ப ஈஸி. மேஜிக் அது. ஆழ்வார்பேட்டை மெஜிஷியன் இருக்கார்ல, மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில தான் பிஆர் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாயா கமல் சாரே பிஆரா வச்சிருப்பாங்க. ஸோ அதனால எல்லாமே சாத்தியம் இவங்களுக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.